ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட் தேர்வு எழுதின அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோவில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால்ச்சி, வாட்ச்மேன் இவங்களுக்கெல்லாம் கட் ஆஃப் என்ன இருந்தால் நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலுக்கு போகலான்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க, ப்ளீஸ் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைப் ஒரு ஊக்கமாக இருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால்ச்சி, வாட்ச்மேனுக்குலாம் கடந்த 9-10 தேதிகளில் எக்ஸாம் நடந்தது. 100 மார்க்குக்கு நடந்தது. தமிழ் ரெண்டுத்துலேயுமே ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் ஈஸியாக தான் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் 50 தாராளமாக அடிக்கலாம், அந்தளவுக்கு ஈஸியாக தான் கொடுத்துருந்தாங்க. மசால்ச்சி, வாட்ச்மேனுக்கும் ஈஸியாக தான் இருந்தது. ஜிகே மட்டும் என்ன ஒரு 10 மார்க் அந்த மாதிரி வேணால் கொஞ்சம் டஃப்பாக கொடுத்துருந்தாங்க. மற்ற எல்லாமே ஈஸியாக தான் கொடுத்துருந்தாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கும் நம்ம எல்லாமே ஜிகேவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம். அதில் ஆனால் சயின்ஸ் கொஞ்சம் அதிகமாக கேட்டிருந்தாங்க. குரூப் 4 எழுதுகிறவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். அவங்களால தான் நமக்கு கட் ஆஃப் இப்போ அதிகமாக போகுது. பட் மசால்ச்சி, வாட்ச்மேன் இதுக்கு படித்தவங்களுக்குலாம் குரூப் 4 படித்தவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு தான் அவங்க நிறைய பேர் எழுதுனாங்க. அதனால் மசால்ச்சி, வாட்ச்மேனுக்குலாம் கட் ஆஃப் கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவும் குரூப் 4 எழுதுனவங்களுக்கு கவுன்சிலிங்கு, அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி போயிட்டாங்கன்னா நமக்கும் மார்க் குறையிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா அவங்களுக்கும் கவுன்சிலிங் இந்த மந்த் எண்டு டிசம்பர் 1ஸ்ட்லேயே ஆரம்பிக்க போகிறாங்க. நமக்குமே அதுக்குன்னு ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் தான் அடுத்து நமக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் தான் ஆரம்பிக்க போகுது. அவங்க அந்த பக்கம் கவுன்சிலிங்கு அப்படி அந்த மாதிரி போயிட்டாங்கன்னா நம்ம இங்கே மோஸ்ட்லி நமக்கு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதில் ஒரு 80 மார்க்கு, ஒரு 70 மார்க் எடுத்தவங்களாம் கவலையப்படாதீங்க. நமக்கு இன்னும் 100 மார்க்குக்கு சான்ஸ் இருக்குது. ப்ராக்டிக்கல் தாங்க முக்கியமே. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால்ச்சி, வாட்ச்மேனுக்கு ப்ராக்டிக்கல் தான் இம்பார்ட்டன்ட். நம்மளோட ஒர்க்கே ப்ராக்டிக்கல் ரிலேட்டடாக தான் இருக்குது. இந்த தியரியில் மார்க் அதிகமாக எடுத்தவங்க கூட ப்ராக்டிக்கலில் கம்மியாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு 70 மார்க்குக்கு வைக்கிறாங்க. இதில் எல்லாருமே 70 மார்க் எடுப்பாங்க அப்படின்றத சொல்ல முடியாது. ஒரு சிலர் 20 மார்க் எடுக்கலாம், 30 மார்க் எடுக்கலாம். இந்த தியரியில் நம்ம கம்மியான மார்க் எடுத்தவங்க அதில் அதிகமாக மார்க்கு எடுக்கலாம். அதனால் இதை பற்றி ஒரி பண்ணிக்கோங்க. நம்ம ப்ராக்டிக்கலுக்கு எந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகலாம், நம்ம அதை எப்படி பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிக்கலில் மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறலாம். அதை பொறுத்து தான் நமக்கு ஃபைனல் ரிசல்ட்டு வரப்போகுது. இந்த மார்க்கின் அடிப்படையில் மட்டுமே வரப்போகிறது கிடையாது. இது செலெக்ஷன் ப்ராசஸ் தான் நடக்கும். 1:5 முறையில் செலெக்ஷன் பண்ணுவாங்க. நம்ம ப்ராக்டிக்கல் போனோன்னா நம்ம இதில் விட்ட மார்க்கை நம்ம அதில் கண்டிப்பாகவே எடுத்துடலாங்க. ஏன்னா நமக்கு ப்ராக்டிக்கல் ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. துணி மடிக்கிறது, ஊசியில் நூல் கோர்க்கிறது, அப்புறம் இந்த வெத்தலை மாலை கட்டுறது, அயர்ன் பண்ணுறது, இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான ப்ராக்டிக்கலாக தான் இருக்க போகுது. அதனால் நம்ம ப்ராக்டிக்கல் நிறைய மார்க் எடுக்கலாங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரிட்டன் எக்ஸாமில் கம்மியாக மார்க் எடுத்துருக்கவங்களாம் கவலையே படாதீங்க. நமக்கு இன்னும் 100 மார்க் நம்ம கையில் இருக்குங்க. கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. குரூப் 4 எழுதுனவங்களாம் மேக்ஸிமம் இந்த வேலைக்கு வர மாட்டாங்க. சும்மா அவங்க ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, அதுக்கு தான் வராங்க. அதனால சொல்கிறேன், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஒரு 70 மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. நம்ம இன்னும் 70 மார்க் நம்ம ப்ராக்டிக்கல் எடுத்துட்டோன்னா அதுவே நமக்கு 140 மார்க் ஆகிடும். 150க்கு மேலே இருந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த ப்ராக்டிக்கல் போக 30 மார்க் எக்ஸ்ட்ராவும் நமக்கு வைவாலையும் கேட்பாங்க. அதுலேயும் நம்ம மார்க் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வாட்ச்மேன், மசால்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 60 மார்க் எடுத்திருக்கீங்க, 65 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிக்கல் போவீங்க. ப்ராக்டிக்கல் ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. மசால்ச்சிக்கு, வாட்ச்மேனுக்கெல்லாம் கண்டிப்பாக அதுலேயும் உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னும் 100 மார்க்குக்கு இருக்குது. அதனால் கவலையே படாமல் இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.